Hi guys, my name is Joshua. Welcome to Joshua Official. Let's get into the video right now. Come on. Guys, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நீங்க கண்டிப்பா அதை பார்த்தா உள்ள வந்திருப்பீங்க. Set it and forget it. என்னடா அது மோட்டிவேஷன் ஸ்பீக் மாதிரி தெரியல அப்படின்னு நினைக்கலாம். பட் இது 100% ஒரு தாட் பத்தி ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு டிசைராக வச்சுருப்பீங்க. எல்லாருக்குமே ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் யாராக இருந்தாலும் ஒரு கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு கோல் இருக்கும். கோல் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் அச்சீவ் த கோல், நான் சின்ன ட்ரிக் சொல்கிறேன். இது ட்ரிக் இல்லை, இது ஆக்சுவலி ஒரு பெரிய ஒரு தாட்ஃபுல்லான ப்ராசஸ். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் தேவையான விஷயம் உங்களுக்கு தேடி வரும். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறேன், நெவர் சேஸ் த கோல். உங்களோட கோலை நீங்கள் சேஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க சேஸ் த கோல், சேஸ் த கோல், சேஸ் த கோல்னு. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் சேஸ் பண்ணும்போது உங்களோட மனசில் வந்து ஐ வாண்டட் தான் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் தவிர, ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஐ வாண்டட்னு இருக்கனால, ஸோ ஆப்வியஸ்லி உங்களோட சுற்றி இருக்க எனர்ஜி என்ன மாதிரி சரௌண்ட் ஆகுதுன்னா, ஐ லேக் இட் ஸோ ஐ வாண்டட், ஐ லேக் இட் ஐ வாண்டட், ஐ லேக் இட் ஐ வாண்டட். ஸோ உங்களுக்கு இல்லை அதனால தேவைப்படுது, உங்களுக்கு இல்லை அதனால தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு உங்களோட அந்த தாட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆப்வியஸ்லி யூ வாண்ட் இட்ல. ஸோ அதனால் உங்கள் இல்லை அப்படிங்கிற தாட் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இல்லைங்கிற தாட் அதிகமாகிட்டே இருக்கும்போது உங்கள் மைண்ட் ஆப்வியஸ்லி நெகட்டிவ் போயிடும். நம்ம ஹியூமன்ஸ் ஆக்சுவலி வயர்ட் டு திங்க் அபவுட் நெகட்டிவ் திங்ஸ். ஸோ அந்த நேரத்தில் ஆல்ரெடி நம்ம நெகட்டிவ் திங்க் தான் நம்ம மோஸ்ட்லி திங்க் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் கிரேவ் பண்ணும்போது இன்னும் நெகட்டிவான திங்ஸை அதிகமாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. புரியுதா? ஸோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அட்ராக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, யூ அட்ராக்ட் வாட் யூ வாண்ட் இல்லை, யூ அட்ராக்ட் வாட் யூ ஆர். கவனிச்சிங்களா? யூ அட்ராக்ட் வாட் யூ ஆர், யூ டோன்ட் அட்ராக்ட் வாட் யூ வாண்ட். உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியாது. நீங்கள் எப்படி இருக்கீங்க அதுதான் உங்களோட தேவையான விஷயத்தை அட்ராக்ட் பண்ணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படின்னா வந்து இப்போது இஃப் யூ வாண்ட் அ குட் ரிலேஷன்ஷிப், உங்களுக்கு நல்ல சந்தோஷமான ஒரு ரிலேஷன்ஷிப் தேவை அப்படின்னா, யூ டோன்ட் ஹேவ் டு சேஸ் அ குட் ரிலேஷன்ஷிப். நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை தேடி நீங்கள் போயிட்டே இருக்கக்கூடாது. எப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் சேஸ் பண்ணுறீங்களோ, இட் ஆப்வியஸ்லி won't attract you. You won't attract the relationship. புரியுதா? ஸோ நீங்கள் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ரொம்ப கிரேவ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் சேஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு லவ் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் லவ் பண்ணி, உங்களை நீங்கள் நல்ல ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் வர்தி, அந்த மாதிரிலாம் நீங்கள் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் உங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது யூ வேல்யூ யுவர் செல்ஃப் மோர். ஸோ உங்களோட வைப்ரேஷன் ஆப்வியஸ்லி கெட் ஹை. ஓகே, your vibration get high, so you get enlightened, you get blissful. So vibration high ஆகும்போது automatically whatever you want will get attracted to you. புரியுதா? This is what I said. You don't attract what you want, you attract what you are. நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதுதான் உங்களோட ரிஃப்ளெக்ஷன் அட்ராக்ட் ஆகுமே தவிர, நம்ம தேவைப்படுற விஷயம் நீங்கள் என்றைக்குமே அட்ராக்ட் பண்ண முடியாது. இதுதான் பிக்கஸ்ட் philosophy who no one knows it. புரியுதா? ஸோ நிறைய புக்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட்டான புக்ஸ், மோட்டிவேஷன் புக்ஸ் எல்லாமே இதே மாதிரி டாக்கில் போய் பட் நிறைய மிஸ்கைடடான திங்கில் போய்ட்டு நம்ம டைவர்ட் பண்ணிடுது. பட் திஸ் இஸ் த பெஸ்ட் வே. இது வந்து ஒரு 20th சென்ச்சுரியில் நெவில் காடார்ட்னு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், அட் த சேம் டைம் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர்னு சொல்லலாம். ஸோ அவர் தான் இந்த வேயை கண்டுபிடிச்சி அவர் நிறைய இந்த விஷயத்தை சயின்டிஃபிக் வேல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இஃப் யூ வாண்ட் டு செக் இட் அவுட், யூ கேன் செக் இட் அவுட். நெவில் காடார்ட் வே டெக்னிக்ஸ் அப்படின்னு யூடியூப்ல நீங்கள் வேறு சேனலில் போட்டிங்கன்னா எக்கச்சக்கமான மில்லியன் வீடியோஸ் வரும். You can check it out, you can cross check me, whatever I say is right or wrong. Okay, so I'm not saying anything wrong, I'm saying what the correct fact is. ஸோ இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லேட்டாக நம்ம வீடியோஸ் நம்ம இது மாதிரி நிறைய பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை உங்களுக்கு முழுசாக என்ன மாதிரியே உங்களுக்கு புரியுற அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு இன்னும் 100% புரியல, பட் ஐ நோ 99.9% for sure what I'm saying is wrong, what I'm saying is right. Okay, so don't worry. If you want something in life, if you want to attract something, if you want to attract money, if you want to attract good business, if you want to attract good job, so you don't have to attract what you want, you have to attract what you are. புரியுதா? ஸோ வைப்ரேஷன் இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹோல் வைப்ரேஷன் ஷிஃப்ட்டு, உங்களோட சிச்சுவேஷன்ஸ் மேட்டரே இல்லை. உங்களுடைய சிச்சுவேஷன் எப்படினாலும் இருக்கலாம். உங்கள் ரியாலிட்டி டசன்ட் மேட்டர், உங்கள் ஃபிசிக்கல் ரியாலிட்டி டசன்ட் மேட்டர், இட் கேன் பி வெரி வேர்ஸ் ஆல்சோ. நீங்கள் ஒரு அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனில் கூட இருக்கலாம். பட் this method will work, definitely it will work if you believe yourself. புரியுதா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து set it and forget it. அதாவது வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சிக்கணும். புரியுதா? ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இதை நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு அது நடந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு மறந்துடணும். தட்ஸ் கால் set it and forget it. நீங்கள் மறந்த அடுத்த செகண்டே நீங்கள் அதை மறந்துடணும்னா ஐ மீன் கம்ப்ளீட்டாக மறக்க முடியாது. ஆப்வியஸ்லி வி கான்ட் ஏபிள் டு ஃபர்கெட் த ஹோல் திங். நம்ம கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். நம்ம மறக்கணும்னு சொல்கிறது அந்த விஷயத்தை நீங்கள் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கக்கூடாது.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து இப்போ நாளைக்கு வந்து எனக்கு இப்போ இந்த வாரத்துக்குள்ளே எனக்கு ஃபோன் வேணும் அப்படின்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரொம்ப ஆசைப்பட ஆப்வியஸ்லி எனக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் ரிப்பல் பண்ணுறீங்க, ஐ மீன் தள்ளி விடுறீங்க. ஸோ அதை நீங்கள் பண்ணாமல் எனக்கு அந்த ஃபோன் வேணும், அந்த ஃபோன் நீங்கள் வச்சிருக்க மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் அதை மறந்துட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது லெட் இட் கோ அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கும் சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து நீங்கள் லைஃப்பில் வீட்டில் நடக்கும். அதாவது வந்து நீங்கள் இன்றைக்கோ ஒரு விஷயம் தொலைச்சிருப்பீங்க வீட்டில், ஓகேவா? பயங்கரமாக தேடுவீங்க இந்த விஷயத்தை அன்றைக்கி அந்த டே ஃபுல்லாக. ஏன்னா இங்கே தான் வச்சேன் காணுமே பயங்கரமாக தேடுவீங்க. பட் அன்றைக்கி அந்த நாள் முழுக்க அந்த நீங்கள் தேடின விஷயம் கிடைக்காது, ஓகேவா? ஸோ அதை நீங்கள் அப்புறம் மறந்துடுவீங்க. அப்புறம் ஒரு 5 to 6 days கழிச்சு வேறு ஏதாவது ஒரு விஷயம் தேடும் போது அந்த 5 நாள் முன்னாடி தொலைச்சி போன விஷயம் கிடைக்கும். பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, பண்ணி தான் ஆகணும். நானும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு தான் பேர் லெட் இட் கோ. நீங்கள் அன்றைக்கி தேடினீங்கல்ல, ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு சுற்றி இருக்க எனர்ஜி வந்து ஓகே இந்த பையனுக்கு இது தேவை அப்படிங்கிறதும் நீங்கள் அன்றைக்கி சப்மிட் பண்ணிட்டீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் மறந்துட்டீங்க. ஸோ அது ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் உங்களுக்கு கிடைக்குது. அதுக்காக தான் லெட் இட் கோ. ஒன்ஸ் உங்களுக்கு லைஃப்பில் உங்களுக்கு தேவை அப்படின்னா யூ ஹேவ் டு செட் இட் அண்ட் ஃபர்கெட் இட். யூ ஹேவ் டு லெட் இட் கோ. லெட் இட் கோ, டிட்டாச், ஃப்ரீ, காம். ஸோ பி காம், திங்க் வைஸ்லி. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டஃப்பான அந்த கொரோனா லாக்டவுன் சுச்சுவேஷனில் ஐ நோ ஹவ் யூ ஃபீல். எவ்ரி ஒன் வில் பி ஃபீலிங் ஸோ கம்ப்ரெஸ் இந்த ஹவுஸ். வீட்டில் உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக கம்ப்ரெஸ்ஸாக இருக்கும். நமக்கு என்னென்னமோ தோணும், லூஸ்தனமாக ஏதாவது யோசிப்போம். நிறைய பேர் என்னமோ லூஸ்தனமாக பண்ணுறாங்க, என்னென்னமோ நடக்குது எல்லாம் வேர்ல்டில். நம்ம இந்த நேரத்தில் பேசிட்டு இருக்கும் கூட நம்ம சுற்றி என்னென்னமோ நடக்குது. ஸோ நம்ம இந்த நேரத்தில் நம்ம உயிரோடு இருக்கிறதே பெரிய கிரேட்ஃபுல்லான விஷயம் தான். ஸோ யூ ஹேவ் டு பி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹேவ் ரைட் நவ். ஸோ பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹேவ். எவ்வளோ பேர் இறந்துட்டாங்க, பட் நம்ம இன்னும் உயிரோடு இருக்கோம். ஸோ யூ ஹேவ் டு பி தேங்க்ஃபுல் ஃபார் தட். யூ ஹேவ் டு பி கிரேட்ஃபுல் ஃபார் காட். கடவுளை குறை சொல்லாதீங்க. ஸோ நம்ம இந்த நேரத்தில் உயிரோடு இருந்து இந்த நிமிஷத்தில் மூச்சு வரது கூட பெரிய கிரேஸ் தான். ஓகே, ஸோ பி ஹாப்பி, ஸ்டே சேஃப் அட் த சேம் டைம் பிகாஸ் காட் கேவ் யூ தாட் டு திங்க். ஓகே, ஸோ அதுக்காக நம்ம கடவுள் நமக்கு எதுவுமே நடக்காது, நம்ம மைண்ட் தான் சொல்லிட்டு நீங்கள் வெளியே போகக்கூடாது, புரியுதா? கடவுள் உங்களுக்கு அறிவு கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் வித் யுவர் பிரெயின். ஓகே, ஸ்டே சேஃப், வியர் யுவர் மாஸ்க், ஸ்டே சேஃப் இன்சைட் யுவர் ஹோம் அண்ட் பி ஹாப்பி. See you in the next video. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா as always லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த விஷயம் தெரியாதவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Until then I see you in the next video. Bye bye, see you guys, God bless, bye.